ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 32:27. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். 28ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். கைகளை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். என்னுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல கையை வைத்து எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து, ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய ஆசீர்வாதங்கள் பெருகிறதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த யாக்கோபுக்கு இருந்த ஒரு பெரிய அனுபவம் இந்த ஜெப நாளில் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி தருவாராக. ஒரு மறுரூபத்தை இந்த யாக்கோபு பெற்றான். யாக்கோபுடைய வாழ்க்கை மாறினது. யாக்கோபின் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றும் ஒரு தருணத்தை அவன் லைஃப்பில் வச்சார். இன்றைக்கும் அந்த தருணம் என்னுடைய வாழ்க்கையில் வருகிறது. கை வை சொல்லுங்க, என் வாழ்க்கை மாறுது. நல்ல கை வை சொல்லுங்க, என் வாழ்க்கை மாறுது. நல்ல சத்தமாக சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஜெப நேரத்தில் இந்த நாளில் நான் உபவாசித்து ஜெபம் பண்ணி உம்மை நோக்கி பார்க்கிற இந்த நேரத்தில் என் வாழ்க்கை மாறுகிறது. நல்ல கையை வை சொல்லுங்க, அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் உம்முடைய வல்லமையை நான் பெற்றுக்கொள்கிறேன். நல்ல கைகள் அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மறுரூபம் அல்லது மாற்றம் என்பது என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம், என்னுடைய திசை, எந்த திசையை நோக்கி போகிறேன், எனக்கு கர்த்தர் கொடுக்கிற அடையாளம், இவைகள் எல்லாத்தையும் குறிப்பிடும் ஒரு வார்த்தை தான் மாற்றம். என் நோக்கம், என்னுடைய திசை, நான் செல்கிற அந்த திசை, எனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு புதிய அடையாளம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் அதுதான் அவனுக்கு கிடைச்சிச்சு. இது ஒரு வல்லமையான அனுபவம். எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. ஜெபம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. நீ இந்த காலை வேளையில் நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் தேவ வல்லமை என்னை சந்திக்கிறது. கைகளை வை சொல்லுங்க, என்னை மாத்துற, என் வாழ்க்கையை மாற்றுகிற தேவ வல்லமை என்னை சந்திக்கிறது. நல்ல சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. என் சுபாவம் மாறுது, என்னுடைய உறவுகளில் இருக்கிற காரியங்கள் மாறுது, எல்லாவற்றையும் மாற்றும் தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபை போல நீங்களும் நானும் அனுபவம் உடையவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த அனுபவம் என்ன? மனுஷரோடு போராடி போராடி பிறப்பிலிருந்தே அவனுடைய போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. அவன் பல காரியங்களுக்காக போராடி போராடி முயற்சி செஞ்சு அவன் இந்த அனுபவத்துக்காக தான் காத்திருந்தான். இந்த ஒரு தருணத்துக்காக தான் கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்தினார். தன் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே இந்த தருணத்திற்காக தான். இந்த தருணம் அவனுடைய வாழ்க்கை மாறுகிற தருணம். கைகளை வச்சு சொல்லுங்க. பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், பொருள் இருக்கலாம், பதவி இருக்கலாம், வேலை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் மாற்றம் என் கர்த்தரால் மட்டும்தான் வரும். அல்லேலூயா. என்னுடைய மாற்றத்துக்கு முன்பதாக ஒரு போராட்டம் எனக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. நான் மாறுவதற்கு முந்தி என் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்குது. சொல்லுங்களேன், மாறுறதுக்கு முன்னால் நான் சந்தித்த போராட்டத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, அது நான் கஷ்டப்பட்டது நல்லது.
நான் உபத்திரப்பட்டது நல்லதுன்னு சொல்றார். 119 சங்கீதம் நினைக்கிறேன், அதில் ஒரு வாக்கியம் இருக்குது, நான் உபத்திரப்பட்டது நல்லது. வை சொல்லுங்களேன், ஆண்டவரே இவ்வளோ நாள் நான் பட்ட எல்லா பாடுகள், மனுஷரால் வந்த பாடு, பேய் பிசாசனால் வந்த பாடு, என் வாழ்க்கையில் நான் சந்தித்த எல்லா பாடுகளும் நல்லதுக்கே. கையை வைத்து சத்தமாக சொல்லுங்க, நல்லதுக்கே, என் நன்மைக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் என்ன அப்படின்னா, என்னையும் மாத்துறாரு, என் பாடையும் மாத்துறாரு. சொல்லுங்க, என்னையும் மாத்துறாரு. மாத்துறாரா? சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்களேன், நல்லா உற்சாகமா சொல்லுங்களேன். காலையில் என்னையும் மாத்துறாரு, என் பிரச்சனையும் மாத்துறாரு. அல்லேலூயா. இதுதான் யாக்கோபுக்கு நடந்தது. நான் சொன்னேன், மனுஷனோடும் தேவனோடு நீ போராடி. தேவனோடு எனக்கு என்ன போராட்டங்குது? மனுஷரால் போராட்டம்னா புரியுது நமக்கு. இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, அவன் ஏமாத்திட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் நம்ம வாழ்க்கைக்கு எதிராக சொல்லிட்டான், இவன் சில வார்த்தைகளை பேசிட்டான் அப்படின்னு மனுஷங்க. ஓகே, அது கரெக்டு. மனுஷர்களோடு நாங்கள் போராடுறோம் பாஸ்டர், நானும் போராடுறேன், நானும் எவ்வளோ போராடுறேன் பாருங்க, உண்மைதான். ஆனால் கடவுளோடு என்ன போராட வேண்டியது இருக்குது? ஹலோ, அந்த போராட்டம் என்னன்னா, என்ன மாற்ற ஒரு போராட்டம். எல்லாம் சொல்லுங்க, என்னது? என்னை மாற்றும் ஒரு போராட்டம். ஏன்னா நான் இருக்கிற மாதிரி இருக்கிற ஆண்டவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்றேன். என்ன சொல்றேன்னா, இருக்கிற மாதிரி இருக்கிறேனே விட்டுருங்களேன் அப்படின்னு நான் சொல்றேன். நான் எதை விரும்புகிறேன்? எல்லாத்தையும் மாற்றுங்க, என்னை மட்டும் நான் மாற்ற மாட்டேன். எல்லாருக்குமே அதான் இருப்பேன், எல்லாரும் மாறணும், ஆனால் அவங்க நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். வீட்டில் பொண்டாட்டி மாறணும், பிள்ளைங்க மாறணும், ஆனால் புருஷன் நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு இருப்பாங்க பாரு. அப்படி இல்லை, அதுதான் பெரிய போராட்டம். ஆண்டவரோடு நான் போராடுற ஒரு பெரிய போராட்டமே அதில் தான் இருக்குது. என்னை மாற்றுகிற இது மாறிடுச்சுன்னா என்னோடு போராடுகிற மனிதர்களுடைய காரியங்கள்லாம் தானாக மாறிடும். கைகளை தலையிலையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்கே நம்ம இந்த யாக்கோபை குறித்து பார்க்குறோம். அதனால தான் அவனுக்கு ஒரு தெய்வீக ஒரு தொடுதல் தேவைப்படுது. இந்த காலை வேளையில் நம்ம எல்லாருக்குமே இந்த தெய்வீக தொடுதல் தேவை. வலது கையை வை சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு தெய்வீக தொடுதல் வேணும். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னை மாற்றுங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க, ஒரு தெய்வீக தொடுதல் எனக்கு இந்த காலை வேளையில் வேணும். கைகளை வை சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அது தனியாக தான் கர்த்தர் செய்கிறார், கூட்டத்தோடு செய்ய மாட்டார். எப்பவுமே ஆண்டவர் என்னை மாற்றுற வேலை நான் தனியாக அவர்கிட்ட வந்தால் தான் நடக்கும். சாயங்காலம் தனியாக ஜெபம் பண்ணுறீங்களா? அப்போ நடக்கும். கூட்டமாக வந்தால் ஏதாவது ஆண்டவர் சொல்லுவார், அதை கொண்டு போய் தனியாக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். தனியாக அவன் போராடினான். அவன் தனியாக போராடுறதுனால சரீர பிரகாரமான போராட்டத்தையும் மாற்றினான், ஆவிக்குரிய போராட்டத்தையும் மாற்றினான். கைகளை தலையிலேயே சொல்லுங்க, தெய்வீக தொடுதல் என்னுடைய எல்லா காரியத்தையும் மாற்றும். கைகளை தலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் என்னை சந்தித்தார் அல்லது தேவனுடைய தொடுதல் எனக்கு இருக்கிறது என்பதற்கு சில அடையாளங்களை கர்த்தர் விட்டு விடுவார். சில அடையாளங்களை கர்த்தர் எனக்கு விட்டுருவார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதை செய்வார். இருக்கிறீங்களா? கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் உங்களை நான் சந்தித்தேன் அல்லது உங்களோடு நான் ஆண்டவரே நான் நேர்ந்து, அதாவது உங்களோட நேரடியான ஒரு தொடர்பு கிடைச்சிச்சு அப்படின்றதுக்கு ஒரு அடையாளத்தை எனக்கு நீர் ஏற்படுத்த போகிறீராக. கைகளை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு அடையாளம் வரட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் யார் அவர் சந்திக்கிறாங்களோ, யார் அவர்களோடு கூட
இடைப்படுறாங்களோ அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை போடுறார். ஹலோ, பைபிளில் வாசிக்கிறோம், லாமேக் என்ற ஒருத்தன் இருந்தான், அவன் மேலே ஒரு அடையாளம் போட்டார். இங்கே யாக்கோபு இருக்கிறான், இவனுக்கு ஒரு அடையாளம் போட்டார். என்ன அடையாளம்? அவனுடைய இடுப்பை தொட்டாரான். அவன் இடுப்பில் இருக்கிற அந்த எலும்பை தொட்டுட்டார். அதனால் அவனு வாழ்நாள் முழுசும் என்ன ஒரு அடையாளம் இருந்துச்சுன்னா, கால் நொண்டிக்கிட்டே போனான். அந்த அடையாளம் அவனுக்கு கடைசி வரைக்கும் இருந்துச்சு. எதுக்கு அப்படின்னா, ஏன் யாக்கோபே நீங்கள் நொன்றீங்க, என்ன ஆயிடுச்சுன்னு அவன் சொல்லுவான். இதுவா, இது ஒரு பெரிய கதை. இது ஒரு பெரிய கதை. என்ன கதை? மனுஷரோடும் தேவனோடும் போராடி நான் மேற்கொண்டேன். கைகளை தலையிலையா சொல்லுங்களேன். சிலருக்கெல்லாம் வெளியே எதுவுமே தெரியக்கூடாதுன்னு விரும்புகிறாங்க. ஐயோ, என் வாழ்க்கை நடந்துச்சுன்றது அப்படியே. இது எப்படின்னா, நம்மளும் ஒரு பழமொழி சொல்கிறாங்க பாருங்க, முழு பூசணிக்காவை மறைக்க முடியுமா? இப்படித்தான் நம்ம விரும்புகிறோம். ஆண்டவரே, இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க, வெளியே யாருக்குமே மூச்சு பேச்சு விட மாட்டேனே, தெரியிட்டோம். ஒரு அடையாளம் வரட்டும். ஹலோ சொல்லுங்க, ஒரு அடையாளம் வரட்டும். தேவனோடும் மனிதனோடும் நான் போராடி ஜெயித்தேன் என்ற அடையாளம் என் வாழ்க்கையில் இருப்பதாக. எல்லாருக்கும் அது சாட்சியா இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையை மாற்றின தருணம் என்ற அந்த தருணத்துக்குரிய அடையாளம் என் வாழ்க்கையில் இருப்பதாக. கைகளை வைத்து ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சகையுடைய வாழ்க்கையில் அது வந்துச்சு. அந்த தருணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ரகசியமாக முடிச்சிருக்கலாம் அவன், இல்லை, அவன் சொல்லிட்டான், இது ரகசியமாக முடிய வேண்டிய விஷயம் இல்லை. இயேசுநாதர் முன்னால், அவருடைய 12 சீஷர்களுக்கு முன்னால், இந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி நான் என்னெல்லாம் செஞ்சேனோ அதுக்குரிய பரிகாரத்தை இப்பொழுது எல்லார் முன்னிலையும் நான் செய்கிறேன். இயேசுவே, யாருக்கிட்டனா அநியாயமாக வாங்கிக்கணும், நான் எப்படி தரப்போகிறேன்? நாளத்தனையாக கொடுக்குறேன். அந்த நாள் யாருமே மறக்கவே மாட்டாங்க. எல்லாரும் அதை ஞாபகம் வச்சுருந்தாங்க. அப்படி தான் ஆண்டவர் நம்முடைய போராட்டங்கள் எளிதில் நாம் மறந்து கூடக்கூடிய அளவில் இருக்காது. நீ கடந்து போகிற மனிதர்களோடு சில போராட்டங்கள், அந்த போராட்டங்கள் எதற்கு அப்படின்னா, தேவனோடும் ஒரு போராட்டத்தை ஜெயிச்சுக்கிறதுக்கு. வெறும் மனுஷனை மட்டும் ஜெயிக்கிறத நம்ம விரும்புகிறோம். நம்ம விரும்புகிறதெல்லாம், ஆண்டவர் இவனை காலி பண்ணும், அவனை காலி பண்ணும், இந்த பிரச்சனையை சரி செய்யும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்பா, இன்னொரு பக்கம் இருக்குதே, அதை நீ விரும்புறியா? அதை நீ ஏற்றுக்கொள்றியா? அதுக்கு ஒரு அடையாளத்தை நீ விரும்புறியா? பாருங்க, அது வந்தால் தான் இது நிரந்தரமாக சரியாகும். கவனிக்கிறீங்களா? எது வந்தால் நிரந்தரமாக சரியாகும்? தேவனோடு நான் போராடி ஜெயித்தேன் என்ற அடையாளம். யாக்கோபுக்கு எங்கே இருந்துச்சு? உங்களுக்கு எங்கே வேணும்? நிறைய பேர் எனக்கு எதுக்கு வேணும் பாஸ்டர்? யாக்கோபுக்கு இடுப்பில் இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் ஒரு அடையாளம் வேணும். அது என்னை ஞாபகப்படுத்தும். ஆண்டவர் எப்பவுமே எதை செஞ்சாலுமே ஒரு அடையாளத்தை செய்ய சொன்னார். யோர்தானை கடந்து வந்தாங்க, சும்மா இவங்க கடந்து போயிடக்கூடாதுன்னு என்ன சொன்னார் ஆண்டவர்? அவங்கள பார்த்து சொன்னார், 12 கோத்திரத்துக்கு என்ன பண்ணுங்க, யோர்தான் நடுவில் இருக்கிற 12 கல்லை கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, அடையாளமாக வைங்க அப்படின்னாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார், இந்த யுத்தத்தில் நான் உங்களுக்கெல்லாம் ஜெயத்தெல்லாம் கொடுத்துட்டேன், அதனால என்ன மறந்துடுவாங்க, என்ன பண்ணு, ஒரு கல்லை எடுத்து கொண்டு போய் என்ன பண்ண அங்கே வச்சு அதுக்கு என்ன பேர் சொல்லு. எல்லாம் என்ன பேர் சொல்ல சொன்னார்? அந்த கல்லுக்கு பேர் தான் எபினேசர்.
நம்ம இயேசுநாதர் எபினேசர்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஹலோ, எபினேசர் எபினேசர் அவரை சொல்றாங்க. அவர் எபினேசர், இதுதான் எபினேசர். யாக்கோபுக்கு எபினேசர் எது? அந்த இடுப்பு சந்தை தொட்டார் பாருங்க. அதுக்கப்புறம் இதுதான் நடக்கிறார். இந்த கால் என்ன பண்ணல, ஆக்ஷன் வரல, இந்த கால் தூக்கி தான் வைக்கணும். அதுதான் அடையாளம். ஆண்டவர் அடையாளத்தை போட்டார். மக்களை அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொன்னார். ஏன் இந்த அடையாளத்துக்கு முக்கியத்துவம் சொன்னார்னா, நீ மட்டும் இல்லை, நாளைக்கு உன் பின்வர சந்ததி கூட அந்த அடையாளத்தை அவங்க பார்க்கும்போது, அதுக்குரிய காரியங்கள், சம்பந்தப்பட்ட காரியங்களை அவங்க காணும்போது அவங்க சொல்லுவாங்க, எங்கள் வீட்லேயும் இப்படி ஒன்று நடந்துச்சு, எங்கள் அப்பாவுக்கும் அப்படி நடந்துச்சு. இந்நாள் வரைக்கும் யூதர்கள் ஆட்டினுடைய எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க, ஆனால் எதை சாப்பிட மாட்டாங்களாம்? ஹலோ, இந்த இடுப்பை சாப்பிட மாட்டாங்க, அதை மட்டும் வெட்டி போட்டுருவானா. இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் அப்படி தான் சாப்பிட்றாங்க. ஏன் அப்படின்னா, எங்கள் அப்பா யாக்கோபுக்கு என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? அந்த இடுப்பை தொட்டுட்டார். அதனால் நாங்கள் அதை சாப்பிட்றதே, வால் கூட சாப்பிடுவான், ஆனால் எதை சாப்பிட மாட்டான்? ஆட்டு வால் சாப்பிடுவான், ஆட்டுக்கால் சாப்பிடுவான், மூளை சாப்பிடுவான், ஈரல் சாப்பிடுவான், குடல் சாப்பிடுவான், எல்லாம் சாப்பிடுவான், ஆனால் எதை சாப்பிட மாட்டான்? அது அடையாளம். அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. அதுதான் ஆண்டவர் என்னை தொட்டார் என்பதற்கு நிரந்தர அடையாளமாய் கர்த்தர் வைக்கிறார். என் வாழ்க்கை மாறப்போகிறது. கைகளை வைத்து சொல்லுங்க, என் வாழ்க்கை மாறுது. நல்ல சத்தமாக வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், என்னை புது சிருஷ்டியாய் கர்த்தர் மாற்றுகிறார். கையை வைத்து சொல்லுங்க, பழையவைகள் ஒளிந்து போகிற தருணம். இந்த ஜெப நேரம் பழைய காரியங்கள் மாறி போகிற ஒரு விஷயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அப்படி உண்டு பண்றார். சில முள்ள கர்த்தர் கொடுக்கிறார். பவுல் சொல்ற மாதிரி 2 கொரிந்தியர் 12:9 சொல்றார், ஒரு முள் என் மாம்சத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு அப்படின்னா, அதுதான் எனக்கு ஒரு அடையாளம். கைகளை தலையிலையா சொல்லுங்களேன், அல்லேலூயா. புதிய அடையாளத்தோடு நடக்க நான் என்னை அர்ப்பணிக்கணும். ஏன்னா ஆண்டவர் எதை எனக்கு முக்கியப்படுத்த விரும்புகிறார்னா, நான் எப்படி போராடி ஜெயித்தேன். கை வச்சு சொல்லுங்க, போராடி ஜெயித்தேன். 2 போராட்டம் வாழ்க்கையில், மனுஷர்களோடு, 2வது தேவனோடு. தேவனோடு இருந்த போராட்டம்ன்றது என்னை மாற்றும் போராட்டம். நான் உனக்கு கடவுளை மாற்ற போகிறது இல்லை. யாக்கோபு ஆண்டவரோட போராடி ஆண்டவர் மனசெல்லாம் மாற்றிடல. நம்ம தான் நினைக்கிறோம், ஐயோ ஆசீர்வதித்தால் ஒளி உம்மை விடமாட்டேன்னு கர்த்தரனோ சாபத்தை கொடுக்க இருந்தார். அதனால் அந்த சாபத்தை மாற்றி ஆசீர்வாதமாய் மாற்றி கொண்டான் யாக்கோபு. அப்படியா? இல்லை, அவரா போகும்போதே சொல்லிட்டார், உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் என்ன பண்ணுவேன், உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உனக்கு சொன்னதெல்லாம் நிறைவேற்றும் அளவு நான் உன்னோட இருப்பேன்றார். ஆனால் எல்லா அட்டுலியும் இருக்குது இவங்கிட்ட. பாருங்க, நான் நேற்று நம்ம சொன்னது மாதிரி ஆக்கினை நீக்கிட்டாரு. அதனால நீ சரியாயிட்டியா? இருக்கும். சிலுமூசெல்லாம் என்னது சொல்லுங்க, சிலுமூசெல்லாம் இருக்குது, இருக்குதா? இருக்குது, என்கிட்ட கூட இருக்கும். அப்போ அந்த சந்திப்பு ஒரு அடையாளத்தை போட்டு என்ன பண்றாரு, இவன் மாறிட்டான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு, இனி இவன் யாக்கோப்னு கூப்பிட்டு பிரயோஜனமே இல்லை, இன்னையிலிருந்து உன் பேர் என்னது? அல்லேலூயா. மாறின ஒரு நபர். கைகளை வச்சு சொல்லுங்க, நான் மாறின ஒரு நபர், அதுதான் பேர். அதுக்காக எல்லாம் போய் பேரை மாற்றுங்க நான் சொல்ல. அப்புறம் உங்கள் அப்பா அம்மாலாம் கோச்சிப்பாங்க, நான் வச்ச பேரை மாற்றிட்டாங்களே இவங்க அப்படின்னு. அந்த பேரெலாம் இருக்கட்டும், பேர் மாறுறது முக்கியம் இல்லை. இந்த என்ன மாத்திர அந்த ஒரு தருணம் எனக்கு வேணும். இந்த ஜெபத்தில் நடக்காதா? இந்த ஜெப நாட்கள் அது நடக்காதா? இன்னைக்கு நடக்குது.
எத்தனை பேர் கையை வச்சு சொல்றீங்க இன்னைக்கு நடக்குது? என்னை மாற்றும் வேலை இன்றைக்கு நடக்கிறது, நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். எத்தனை பேர் அதை உற்சாகமாக பெற்றுக்கொள்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, இந்த இந்த மறுரூபத்தின் இந்த மாற்றத்தின் காரியத்தை நான் என் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறேன், நான் வளர்கிறேன். எத்தனை பேர் வளர்றீங்க? கையை உயர்த்தி ஏசப்பா சமூகத்தில் எழுந்து நின்று நல்ல கைகளை உயர்த்தி நான் வளர்றேன்.